சாராயம் அதிகமா வித்தா அவங்களை பொறுத்தவரை வருமானம். சாராயம் வித்தா எவ்வளவு கேடு மக்களுக்கு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 35,000 கோடிக்கு சாராயத்தை வித்தாங்க. சாராயம்னா டாஸ்மாக் சாராயம். 5 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு 60,000 கோடிக்கு விற்கிறாங்க. 35,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 60,000 கோடி 5 ஆண்டு காலத்தில். எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அந்த பணத்தை வச்சுதான் நான் 5,000 தரேன், 3,000 தரேன், 1,000 தரேன், 2,000 தரேன் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க மக்கள். குறிப்பா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. பெண்கள் எல்லாம் ஏமாளிங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். சாராயத்தை விற்கலாம், சந்து கடையை திறக்கலாம், கஞ்சாவை விற்கலாம், எதனா வித்துட்டு தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த நிலையை தான் திமுக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த 5,000 3,000 பொங்கல், போன வருஷம் பொங்கல் வரலையா என்ன? போன வருஷம் ஏன் கொடுக்கல, காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வரலையா என்ன? அப்ப ஏன் காசு கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு எப்படி 3,000 ரூபாய் கொடுக்கற? ஏன்? எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலத்தில் அது நாங்க 2,000 ரூபாய் சேர்த்து கொடுப்போமா? 3,000 ரூபாயில பிளஸ் 2,000 5,000 ரூபாய். அப்போ எந்த எண்ணத்தில் கொடுக்கறாங்க? நல்லது கிடையாது. அந்த 5,000 ரூபாய் 5 நாள்ல போயிடுச்சு. திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு 5,000 ரூபாய். 5 நாள் தான். இந்த 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் இதெல்லாம் என்ன? யாரு இப்ப திமுக கொடுக்கிறது? அது லஞ்சம். தேர்தலுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லஞ்சம். ஆனா இதே திமுக என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். இத்தனைக்கு எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? வெறும் 9.5 நாள். மொத்தத்தில் ஆவரேஜா பார்த்தா, சராசரியா பார்த்தா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம் சொன்ன திமுக மொத்தத்தில் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கு? கிடைச்சிருக்கு 9.5 நாள். எவ்வளவு மோசடி இது, எவ்வளவு மோசடி. இத பத்தி பேசுவதற்கு துப்பு இருக்கா உங்களுக்குலாம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இப்ப கொடுக்க வேண்டியதானே? இப்ப ஈரான் சண்டை நடக்குது இல்ல, சிலிண்டர் விலைவாசி ஏத்திட்டாங்கல்ல, ஏன் அந்த 100 ரூபாய் மானியம் இப்ப கொடுக்க வேண்டியதானே? அவங்க கொடுக்கிற மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கறது வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்றலாமா? ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க, சாராய கடையை திறந்துட்டு இருக்கிறாங்க. ஊழல்லாம் சாதாரண ஊழல் கிடையாது. அப்போ எவ்வளவு மோசடி, எவ்வளவு ஊழல், லஞ்சம் வாங்கி கொள்ளடிக்கிற ஒரு கட்சி போதையா? உங்களுக்கு எதுவும் கிடையாது. எந்த கொள்கையும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12, 13, 16 ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சி? இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? வெக்கப்படணும். அதெல்லாம் வெக்கப்படணும். அதை பத்தி கேட்டா தமிழகம் ஒளிர்கிறது, மிளிர்கிறது, கிழிகிறது. வெக்கக்கேடு. அதெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விளம்பரம், எப்ப பார்த்தாலும் விளம்பரம். நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு இல்ல 110 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். ஏன்னா இவங்க சொல்லாததான் செஞ்சுட்டாங்க. அதுக்கு நான் புத்தகமே போட்ட வெளியில் எதுவுமே நிறைவேற்றல, எல்லாமே ஏமாத்து. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நீட்டு தேர்வை ஒழிக்கணும்னு சொன்னாங்க, 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், எவ்வளோ வாக்குறுதிகள், ஒன்னு கூட செய்யல. உருப்படாது.